பொடி ப்ரோ சொல்லுங்க. வணக்கம். TBF வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க தமிழ் பைக்கர் பேசுறேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் கிட்ட நம்ம வந்து சபரிமலைக்காக மாலை போட்டிருந்தோம். இன்னைக்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபரிமலை கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க. வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் உரைச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இந்த விலாக் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரிட்டர்ன் வர்ற அளவுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. TBF அடே வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஃப்ரெண்டு வந்தாச்சு. ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு நாங்கள் போகிற வழியில் கேமரா வச்சு கொஞ்சம் சாவஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி கட்ட போகிறாங்க. TBF நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கன்னிசாமி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன சின்ன ஒர்க்கு, இந்த கோயில் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நம்மளை பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் குட்டியாக விநாயகர் மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன். இது விநாயகர் மாதிரி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகி முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock 4 o'clock அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படிங்கிறது அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். இது வேற கையில் கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பத்திரமா போயிட்டாங்க ப்ரோ மலைக்கு. சரி, வரும்போது பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டு முடியாது வரும். ஐயப்ப சாமியை வேற லெவலில் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதோ வராரு பாருங்க TBF. அடிக்கிறதுக்கு வராருங்க. உள்ள வந்து வெளியே எடுக்க சொன்ன இங்கடா பண்ணிட்டு இருக்கு. உங்ககிட்ட நின்று பொம்பளை அவர் உள்ள விட மாட்டாருண்ணா, திட்டு வாங்கடாருண்ணா. சொல்ல கிடையாது சொன்னாருண்ணா, பேசுறாரு சொன்னாருண்ணா அவரு. ஸோ TBF வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வச்சு உள்ள வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி உடம்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுக்கட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆண்டி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. பொடி ப்ரோ வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். கட்டு கட்டுறதுக்கான பூஜையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருமுடி பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சு நானும் ரெடி ஆகிட்டேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கட்டு கட்ட போகிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிஞ்சு இந்த வண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் தேங்காய் உடைக்க சொன்னாங்க. 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடைக்க ஆரம்பித்தோம். உடச்சி முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி போய் உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. என் ஃப்ரெண்டும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. ரைட் சைடில் திரும்பி பார்த்தா ஏன் வண்டிங்க பொண்டாட்டி எங்கடா தள்ளிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். எரிமேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆனோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வர ஐயப்ப பக்தர்கள் உடம்புல சாயமெல்லாம் பூசிட்டு ஒரு மாதிரி செடி கொடியெல்லாம் வச்சு சுருகிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இங்கே வழிபட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கே வந்து போவாங்க. குருசாமி வந்து பார்த்தீங்கன்னா 5 தேங்காய் கொடுத்தாங்க. அந்த 5 தேங்காயில் இங்கே ஒன்று உடைக்க வேண்டியது இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தாவோட கோயில். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உடைக்க போகிறோம். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பாபர் மசூதி ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கல் வந்து சேர்ந்துட்டோம். இவங்க எல்லாரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வர போகிறாங்க. கிட்டத்தட்ட 12 பேர்கிட்ட நம்ம கூட வராங்க. வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. இவ்வளோவும் தூக்கிட்டு நான் அவ்வளோ தூரம் போயிடுவானா அப்படிங்கிற மாதிரியே தாங்க இருக்குது.
இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நிலக்கல்லேருந்து சபரிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பக்கம். நம்ம 20 கிலோமீட்டர் நம்ம வந்து பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் 12 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ் இங்கிட்டு அங்கிட்டு ஆடிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி எனக்கு வாமிட் வர மாதிரியே இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பம்பை வந்து சேர்ந்தாச்சு. இப்போ எல்லாரும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன டாஸ்க்குன்னா, ஆல்ரெடி தலையில் ஒன்று வச்சுருக்கேன்னா, சைடில் ஒரு சைடு போய் மாட்டியிருக்கேன்னா, இன்னொன்று இந்த நெய் பாத்திரம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய டாஸ்க்கு. நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இருந்து எப்படி கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியலைங்க. பம்பை நதியில் போன டைம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அவ்வளோவா உள்ளே குளிக்க யாரையுமே அலோவ் பண்ணலை. ஆனால் இந்த டைம் நான் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தண்ணி எதுவுமே இல்லைங்க, கம்மியாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. பம்பையில் குளிக்கும் போது வீடியோ எடுக்கலாம்னு தான் நினச்சேன். ஆனால் என் கேமராக்கும் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கண்டம். அதனால் கேமராவை தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போல. நானும் வரப்பா, என்னப்பா என்ன விட்டு எடுத்துருக்கோ? வணக்கம். இப்படி கிசாவா இருக்குன்னா மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போட்டு போகணும்னு சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரணமையப்பா, 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 பாரகோட்டையே சரணமையப்பா, இனிமலையேற்றமே சரணமையப்பா, இனிமலையேற்றமே சரணமையப்பா, தரண பகவானே சரணமையப்பா, கோய் கொண்டு வரணும் பகவானே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா. அப்படியே ஒவ்வொருத்தருக்கா வந்து பார்த்தீங்கன்னா கட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்காக டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். ஃபைனலாக இருமுடி பையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி தயாராகிட்டோம். படிக்கட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஒரு சில படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் வந்துடும். இந்த விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே போகணும். இந்த விநாயகர் கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே மேலே ஏறிட்டே இருந்தால் கொஞ்சம் டயர்டாயிருச்சு. கொஞ்ச நேரம் சைடில் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி அப்படியே மட்டும் போகிறாங்க அப்படியே பார்த்துட்டு சொல்லணும்னா இதெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோலின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சேரில் 2 கட்டையை கட்டி 4 பேர் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு போவாங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கஷ்டம். நாங்கள் இந்த மேடை ஏறுறதுக்கு இதெல்லாம் வச்சுட்டே கஷ்டப்படுறோம். ஆனால் ஒருத்தர் தூக்கிட்டு இங்கேருந்து மேலே போகிறாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதை ஒரு டாஸ்காக தான் இருக்கும். இதெல்லாம் தூக்கிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க எங்களுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் நடக்க சபரி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் ரீச் ஆனோம். இந்த குச்சியே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிசாமிகள் குத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போவாங்களாமா. இதோட முழுமையான கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது. முழுமையான கதையோட ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஒரு தேங்காய் உடைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே தேங்காய் உடைக்கல. மேலே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்.
சபரிபீடம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே போகிற வர சாமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிட்டாயெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே ஒவ்வொரு சாமிகளுக்கும் அப்படியே மிட்டாயெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். மிட்டாயெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் ஸ்டக் ஆகிட்டோம். சரியான கூட்டம் வந்துருச்சு. அப்படியே போக முடியாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டோம். நாங்கள் பிஸ்கெட் சாப்பிட்ற பேசாமி எடுப்பேன். பிஸ்கெட் சாப்பிடுங்க, பிஸ்கெட் சாப்பிடுங்க வியூவர்ஸ். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூட்டம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லாக் பண்ணி அப்படியே எங்களை நிற்க வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு நம்பர் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாமியே சரணமயப்பா, சாமியே கோவிந்தா கோவிந்தா. మాది పెద్ద బండ స్వామి బస్ స్టాండ్ ఒక స్వామి. இங்கே கேமராவில் வச்சு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஏன்னா கேமரா பார்த்தாங்கன்னா பிடுங்கி வச்சுருவாங்க. இருந்தாலும் மறைச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தோம். இங்கே இருக்கிற எல்லா கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி ஏறதுக்கு வெயிட்டிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக நாங்கள் 18ஆம் படி ரீச் பண்ணிட்டோம். ஐயோ சதீஷே இதிலே கேப்சர் எடுத்துட்டு அப்படியே சுற்றி நீ எதுவும் எடுத்துக்கோ. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாத்தோட இருமுடி பையிலேருந்து தேங்காய் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெய் பாத்திரத்தில் ஊற்ற ஆரம்பித்தாங்க. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆவலோட காத்துட்ருந்தோம். டிபிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியே சபரிமலை போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கிட்டே இருக்கும். நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடி குத்திக்கோங்க. என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்த எங்கள் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18ஆம் படி அப்புறம் அந்த நெய் பாத்திரம் அந்த அதெல்லாம் அதோட லாஸ்ட்டாகவே நான் முடிச்சிருப்பேன். நான் அதுக்கு மேலே அங்கே வீடியோ எடுக்க முடியாது. இன்னொன்று சார்ஜிங் பிரச்சனையும் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ லாஸ்ட்டில் எண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே முடியல. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். லவ் யூ டிபிஎஃப்.